ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சீரிஸ். எஸ், 10 days 10 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ப்ரீஃபாக சில திங்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்எல்எம்னா என்னது? எஸ், எல்எல்எம்ங்கிறது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். எல்எல்எம்ங்கிறது நியூரல் நெட்வொர்க். ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டில் இருந்து, புக்ஸில் இருந்து, சம் நாலேஜ் கட் ஆஃப் டேட் வரைக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எல்எல்எம் டேட்டாவில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை லேர்ன் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தி கான்டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விட என்னங்கிறத சூப்பராகவே ப்ரெடிக்ட் பண்ணும். எல்எல்எம் கிட்ட இருந்து எந்த மாதிரி அவுட்புட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட்டை எல்எல்எம்க்கு நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் ஆப்டிமைசிங் த ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்ட் தான் எல்எல்எம்க்கு இன்புட்டாக போகும். அந்த இன்புட் எல்எல்எம்மை நமக்கு தேவையான அவுட்புட் வர்றதுக்காக கைட் பண்ணும். இப்போது ப்ராம்ப்ட்டுங்கிறது என்னது? ப்ராம்ப்ட்டுங்கிறத நம்ம எல்எல்எம்க்கு கொடுக்குற இன்புட். இது வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்கலாம். சிம்பிள் கொஷினாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், கோட் ஸ்னிப்பட்டாக இருக்கலாம், ஆர் கிரியேட்டிவ் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேரியஸ் ஃபார்ம்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் இன்புட்டை பொறுத்து தான் நமக்கு அவுட்புட்டுமே கிடைக்கும். அப்புறம் இன்னும் சில கான்செப்ட்ஸுமே இருக்குது. எல்எல்எம் செட்டிங்ஸ், ப்ராம்ப்ட் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம லேட்டர் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இமீடியட்டாக நம்ம ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு Day 1 ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங்னா என்னென்னு பார்ப்போம். இது மாதிரி ஏஐ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.